தரும் நல் மருந்தே என் இயேசுவே, என் இயேசுவே. ஜீவன் தரும் நல் மருந்தே என் இயேசுவே, என் இயேசுவே. வழியும் சத்தியமும் ஜீவனுமானவர், வழியும் சத்தியமும் ஜீவனுமானவர். நித்திய ஜீவனை நம்மில் தருபவர், நித்திய ஜீவனை நம்மில் தருபவர். ஜீவன் தரும் நல் மருந்தே என் இயேசுவே, என் இயேசுவே. ஜீவன் தரும் நல் மருந்தே என் இயேசுவே, என் இயேசுவே. தூத்துக்குடி ரிவைவல் கிறிஸ்டியன் அசம்பிளி மினிஸ்ட்ரீஸ் வழங்கும் ஜீவன் தரும் நல்வரது என்ற இந்நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்றைய நிகழ்ச்சி உங்களுக்கும் உங்கள் குடும்பத்திற்கும் ஆசீர்வாதமாக இருக்கும் என்று நாங்கள் நம்புகிறோம். இப்பொழுதும் நமது ஊழியர் கே. சந்தோஷ் அவர்கள் வழங்கும் தேவ செய்தி இதோ உங்களுக்காக. கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவராய் இயேசுவின் நாமத்தில் உங்களை அன்போடு கூட நான் வாழ்த்துகிறேன். தேவனுடைய வார்த்தைகளை இப்பொழுது நாம் தொடர்ந்து தியானிக்க போகிறோம். தொலைக்காட்சியின் வழியாய் பார்க்கிற ஒவ்வொருவரையும் ஆண்டவராகிய தேவன் இந்த நாளிலே ஆசீர்வதித்து உங்களை மேன்மைப்படுத்துவாராக. இந்த நாளில் நம்ம தியானிக்கும்படியாக ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகத்திலே 51ஆம் அதிகாரம் அதனுடைய 2வது வசனத்தை வாசித்து இன்றைக்கு நம்ம தியானிக்க போகிறோம். இப்பொழுது அந்த வேத பகுதியை நாம் வாசிக்க கேட்கலாம். உங்கள் தகப்பனாகிய ஆபிரகாமையும் உங்களை பெற்ற சாராளையும் நோக்கி பாருங்கள். அவன் ஒருவனாய் இருக்கையில் நான் அவனை அழைத்து அவனை ஆசீர்வதித்து அவனை பெருக பண்ணினேன். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, ஒரு மனுஷனை கர்த்தர் எப்படி ஆசீர்வதிக்கிறார் என்பதற்கு அடையாளமாக ஆபிரகாமனுடைய வாழ்க்கையை ஏசாயா தீர்க்கதரிசி எடுத்து சொல்லி, இந்த ஆபிரகாம் ஒருவனாய் இருக்கையிலே அவனை ஆண்டவர் அழைத்து ஆசீர்வதித்து அவனை பெருக பண்ணினதை நமக்கு ஒரு முன்னுதாரணமாக, ஒரு சாட்சியாக இங்கே நிறுத்துகிறதை பார்க்கிறோம். இங்கே சொல்லப்படுகிற வார்த்தையை கவனிங்கள். உங்கள் தகப்பனாகிய ஆபிரகாமையும் உங்களை பெற்ற சாராளையும் நீங்கள் நோக்கி பாருங்கள் என்று சொல்கிறார். நாம் முதலாவது நோக்கி பார்க்க வேண்டியது, ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக நம்முடைய கண்களை ஏறெடுத்து தேவனை நோக்கி பார்க்கணும். அது நமக்கு ரொம்ப அவசியமானது. அவரை யாரெல்லாம் நோக்கி பார்க்குறாங்களோ அவர்களை ஆண்டவர் ஒரு நாளும் வெட்கப்படுத்த விடவே மாட்டார். இந்த உலகத்தில் நம்ம வாழும்போது ஆண்டவரை நோக்கி பார்க்கணும். ரெண்டாவது, நம்ம தியானிக்கும் போது பார்த்திங்கன்னா, நமக்கு முன்னோடியாக வாழ்ந்த தேவ மனிதர்கள் அவங்க எப்படியெல்லாம் ஆண்டவருக்காக வாழ்ந்து அவர்களுடைய சாட்சி வாழ்க்கையின் நிமித்தம், அவர்களுடைய சாட்சி வாழ்க்கை நமக்கு ஒரு நல்ல பாடத்தை வேதத்தின் வெளிச்சத்தில் கற்றுக் கொடுக்கிறது. அதையும் நம்ம கவனிக்க வேண்டியது ரொம்ப அவசியமாயிருக்கிறது. தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த நாளிலும் கூட ஆபிரகாமை நோக்கி பாருங்கள், சாராளை நோக்கி பாருங்கள் என்று வேதம் சொன்னபடியினாலே இன்றைக்கு அவங்க வாழ்க்கையிலிருந்து சில விஷயங்களை நாம் இன்றைக்கு கற்றுக்கொள்ள போகிறோம். முதலாவது நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஆபிரகாமை நம்ம நோக்கி பார்த்தால் அவரை ஆண்டவர் அழைத்து ஆசீர்வதித்து பெருக பண்ணியிருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையிலே இன்றைக்கு ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தையும் ஆண்டவர் தரக்கூடிய பெருக்கத்தையும் நம்ம எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். தேவனை தேடும்போது நம்ம எல்லாருடைய இருதயத்துக்குள்ளே
அப்படிப்பட்ட ஒரு விருப்பம் உண்டாகும். நானும் ஆசீர்வதிக்கப்படணும், நானும் பெருகணும், நானும் எல்லா விதத்திலும் மேன்மை அனுபவிக்கணும்னு சொல்லி கர்த்தரிடத்தில் வரும்போதெல்லாம் நம்முடைய இருதயத்துக்குள்ளே அப்படிப்பட்ட ஒரு எண்ணம் உண்டாகிறது. ஆண்டவரே, என்னை என்னைக்கு ஆசீர்வதிப்பீங்க, என்னை என்னைக்கு பெருக பண்ணுவீங்கன்னு சொல்லி நம்ம எல்லாரும் தேவனிடத்தில் ஒரு ஆசீர்வாதத்தை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். அப்படியானால் ஆபிரகாமுடைய வாழ்க்கையிலிருந்து அந்த ஆசீர்வாதத்துக்கான வழி, அந்த பெருக்கத்துக்கான வழியை நம்ம கற்றுக்கொண்டு அதை நம்மளும் பின்பற்றினா நிச்சயமாக தேவன் ஆபிரகாமுக்கு கொடுத்த ஆசீர்வாதம் அல்லது ஆபிரகாமை ஆசீர்வதித்த விதமாக நம்மளை குறித்து நமக்கென்று ஆண்டவர் என்னென்ன ஆசீர்வாதங்களை எல்லாம் தர வேண்டும் என்று விரும்புகிறாரோ அதை தருவதற்கு ஆபிரகாமுடைய வாழ்க்கையானது நமக்கு ஒரு நல்ல பாடமாக ஸ்தோத்திரம் அமையப்போகிறார். ஆபிரகாமை கர்த்தர் எப்படியெல்லாம் ஆசீர்வதிச்சார் நீங்கள் நல்லா படித்து பார்த்தீங்கன்னா ஆதியாகம புஸ்தகத்தில் 12ஆம் அதிகாரத்தில் நீங்கள் படித்து பார்க்கும்போது ஆபிரகாமுக்கிட்ட ஆண்டவர் ஆசீர்வாதத்தை குறித்து சொல்கிறார். என்ன சொல்கிறாரு நீங்கள் பாருங்கள். 12ஆம் அதிகாரம் 2வது வசனத்தில் ஆபிரகாமை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறதை குறித்து சொல்கிறாரு. இப்பொழுது அதை வாசிக்க கேட்கலாம். நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பெயரை பெருமைப்படுத்துவேன். நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். இதுதான் ஆபிரகாமுக்கு தேவன் கொடுத்த அந்த ஆசீர்வாதத்துக்குரிய வார்த்தைகள். முந்தின வசனத்தில் சொல்லும்போது ஆண்டவர் இந்த ஆசீர்வாதத்தை நீ சுதந்திரிக்கிறதுக்கு என்ன செய்யணுங்கிறத சொல்கிறார். அப்படி சொல்லிட்டு சொல்கிறாரு, எப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை தருவேனா, உன்னை பெரிய ஜாதியாக்குவேன், உன்னை ஆசீர்வதிப்பேன், உன் பேரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமாக இருப்பாய் என்று சொல்லி ஆபிரகாமை தேவன் ஆசீர்வதிக்கும்படியான வாக்குத்தத்தத்தை இங்கே கொடுக்கிறதை நம்ம பார்க்க முடிகிறது. அப்படியானால் ஆபிரகாமுடைய வாழ்க்கையில் அவர் என்னென்ன விதமான ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டார்? ஆதியாகம புஸ்தகத்தில் 17ஆம் அதிகாரம் 16வது வசனத்தை வாசிக்கும்போது ஆண்டவராகிய தேவன் ஆபிரகாமுக்கு கொடுத்த அந்த ஆசீர்வாதம் என்ன என்பதை பாருங்கள். 16வது வசனத்தை வாசிக்க கேட்போம். நான் அவளை ஆசீர்வதித்து அவளாலே உனக்கு ஒரு குமாரனை தருவேன். அவள் ஜாதிகளுக்கு தாயாகவும் அவளாலே ஜாதிகளின் ராஜாக்கள் உண்டாகவும் அவளை ஆசீர்வதிப்பேன் என்றார். இங்கே ஆபிரகாமுக்கு தேவன் முதலாவது வாக்கு பண்ணுகிற ஒரு ஆசீர்வாதம் என்னன்னா, கற்ப பிறப்பை கொடுப்பேன் அப்படிங்கிறார். ஏனென்றால் ஆபிரகாம் கர்த்தருக்குள்ளே வரும்போது 12ஆம் அதிகாரம் 11ஆம் அதிகாரம் கடைசி வசனத்தில் ஆபிரகாம் பயணப்பட்டு வருகிறார். கடைசி 2 வசனங்களை படித்து பாருங்கள். அவர் பயணப்பட்டு வருகிறார். அப்படி பயணப்பட்டு தேவனுடைய அழைப்பை பெற்று அவர் வருகிறார். 12ஆம் அதிகாரத்தில் ஆண்டவருடைய அழைப்பை கேட்டு புறப்பட்டு வந்த அந்த ஆபிரகாமுடைய வாழ்க்கையில் கர்த்தர் ஆபிரகாமோட பேசுகிறாரு. உன்னை ஆசீர்வதிப்பேன்னு சொல்கிறாரு, உன்னை பெரிய ஜாதியாக்குவேன்னு சொல்கிறாரு, உன் பேரை பெருமைப்படுத்துவேன் எல்லாம் தேவன் அவனுக்கு வாக்குத்தத்தங்கள் கொடுக்குறாரு. ஆனால் அவன் வாழ்க்கையில் ஒரு காரியம் ஆசீர்வாத குறைவாக இருந்தது. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆபிரகாமுக்கு குழந்தை பாக்கியம் இல்லை. 75வது வயதில் ஆண்டவருடைய சத்தத்தை கேட்டு புறப்பட்டு வந்த ஆபிரகாமுக்கு புத்திர பாக்கியம் இல்லை, ஒரு குழந்தை இல்லை, அடுத்த தலைமுறையை காண்பதற்கு ஒரு சந்ததி அவனுக்கு இல்லை. அது ஒரு பெரிய குறைவாக ஆபிரகாம் மிகவும் வருத்தப்படுகிறதெல்லாம் இந்த 17ஆம் அதிகாரத்தின் முந்தின பகுதிகளில் எல்லாம் நீங்கள் பார்க்க முடியும். ரொம்ப வேதனையோடு பேசுகிறார். ஆண்டவரே, நான் இப்படி இருக்கிறேனே, எனக்கு ஒரு ஆசீர்வாதம் இல்லையா, எனக்கு ஒரு குழந்தை பாக்கியம் இல்லையா அப்படின்னு சொல்லி அவர் ரொம்ப வேதனையோடு கூட இருக்கிற சமயத்தில் கர்த்தர் ஆபிரகாமோட பேசுகிறாரு. நான் உனக்கு ஒரு சந்ததியை தருவேன், நிச்சயமாக அந்த சந்ததி உனக்கு ஆசீர்வாதமாக இருக்கும்னு சொல்லி கர்த்தர் ஆபிரகாமோடு கூட பேசி அவனுக்கு பிள்ளை கொடுப்பேன் என்றெல்லாம் பேசுகிறார். நீங்கள் 15ஆம் அதிகாரத்தில் நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா அங்கே 2வது வசனம் இப்படி சொல்லுகிறது, அதற்கு ஆபிரகாம், கர்த்தராகிய ஆண்டவரே, அடியனுக்கு என்ன தருவீர், நான் பிள்ளை இல்லாமல் இருக்கிறேனே, தமஸ்கு ஊரானாகிய இந்த எலியேசர் என் வீட்டு விசாரணை கர்த்தனாய் இருக்கிறானே என்றான். அவனுடைய இருதயத்தின் குமரலை வெளிப்படுத்துகிறான். எனக்கு குழந்தை பாக்கியம் இல்லை. அப்போ ஆண்டவர் என்னை ஆசீர்வதிப்பேன்னு சொன்னார், என்னை பெருமைப்படுத்துவேன்னு சொன்னார், என்னை பெரிய ஜாதி ஆக்குவேன்னு வேற சொல்லியிருக்கிறார். நான் ஆசீர்வதிக்கப்பட்டு என் பெயர் பெருமையாகி நான் ஒரு பெரிய ஜாதியாக வேண்டும் என்றால் எனக்கு ஒரு சந்ததி வேண்டுமே, எனக்கு ஒரு சந்தானம் வேண்டுமே, எனக்கு அடுத்த தலைமுறையில் என் கர்ப்ப பிறப்பு ஆசீர்வதிக்கப்படணுமே. ஆபிரகாம் ரொம்ப ஆவலோடு எதிர்பார்த்து தேவனிடத்தில் கேட்கிறாரு. கர்த்தர் ஆபிரகாமுக்கு அந்த ஆசீர்வாதத்தை முதலாவது கொடுத்தார்.
முதலாவது கொடுத்தார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையில் இன்றைக்கு ஆபிரகாமை போல அந்த ஆபிரகாம் பெற்றது போன்ற ஒரு ஆசீர்வாதத்தை பெறுவதற்கு தேவன் நமக்கு வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறார்னா நிச்சயமாக அதை தேவன் நமக்கு செய்வார். அப்போ ஆபிரகாமுக்கு முதலாவது கற்ப பிறப்பின் ஆசீர்வாதத்தை அவர் கொடுத்ததாக வேதம் சொல்லுகிறது. 22ஆம் அதிகாரத்தில் நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா அதனுடைய 17வது வசனத்தை வாசிக்கும்போது ஆண்டவர் ஒரு வார்த்தை சொல்கிறாரு. அந்த வசனத்தை 22:17 இப்பொழுது வாசிக்க கேட்போம். நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து, ஆண்டவர் சொல்றாரு, நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன் சந்ததியை வானத்தின் நட்சத்திரங்களைப் போலவும் கடற்கரை மணலைப் போலவும் மணலைப் போலவும் பெருக பண்ணுவேன் என்று, உன் சந்ததியார் தங்கள் சத்துருக்களின் வாசல்களை சுதந்தரித்துக் கொள்ளுவார்கள் என்றும். பாருங்க, இங்க ஆபிரகாமுக்கு ஆண்டவர் சொல்றாரு, உன் சந்ததியை நான் என்ன செய்வேன், ஆசீர்வதிப்பேன். உன் சந்ததியை வானத்தின் நட்சத்திரங்களைப் போல ஆக்குவேன், கடற்கரையின் மணலை போல பெருக பண்ணுவேன் என்றெல்லாம் ஆண்டவர் பேசுறார். இங்கே நம்ம 22ஆம் அதிகாரத்துக்கு வரும்போது ஆபிரகாமுக்கு கர்த்தர் குழந்தை பாக்கியமெல்லாம் கொடுத்துடுறார். ஆமீன். 21வது வசனத்திலே 21ஆம் அதிகாரத்தில் படித்தீங்கன்னா அங்கே தான் சாராள் கர்ப்பமாகி குழந்தை பெற்றெடுக்கிறாள். 22ஆம் அதிகாரத்தில் வரும்போது ஆபிரகாம் தேவனுக்கு முன்னால் செய்த ஒரு கிரியை, ஒரு காரியம், தேவனுக்கு கீழ்ப்படிந்து தேவன் சொன்னதை அப்படியே கை கொண்டது நிமித்தம் கர்த்தர் சொல்கிறாரு, உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன் சந்ததியை வானத்தின் நட்சத்திரங்களைப் போல பெருக பண்ணுவேன் என்று சொல்லி. என்னை கவனிக்கிற அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆபிரகாமை நோக்கி பாருங்கள் என்று சொல்லி, சாராளை நோக்கி பாருங்கள் என்று சொல்லி அவங்க வாழ்க்கையிலிருந்து தேவன் நமக்கு கற்றுக் கொடுக்கிற காரியம் என்னவென்றால், ஆபிரகாமுக்கு எப்படியெல்லாம் ஆசீர்வாதங்களை கொடுத்தாரோ அதேபடியான ஆசீர்வாதத்தை நமக்கும் தந்து நம்மை ஆசீர்வதிக்க வல்லவராய் இருக்கிறார். ஒரு மனிதன் தேவனுக்கு கீழ்ப்படிந்து தேவ சமூகத்தில் வரும்போது அவனுடைய சந்ததிகள் ஆசீர்வதிக்கப்படுகிறது, அவனுடைய தலைமுறைகள் ஆசீர்வதிக்கப்படுகிறது, அவனுடைய பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்படுகிறது. தலைமுறைக்கும் அந்த ஆசீர்வாதம் அந்த மனுஷனை தொடருகிறது. அதனால தான் நம்ம ஆபிரகாமை நோக்கி பார்க்கணும். ஆபிரகாமை நோக்கி பார்க்கும்போது ஆபிரகாம் சந்ததிகளை பெற்று சந்தான புஷ்டி உள்ளவனாக ஒரு பெரிய இனத்தை, ஒரு பெரிய ஜாதியை உருவாக்கக்கூடிய ஒரு பெரிய மனுஷனாக அவனை கர்த்தர் வானத்தின் நட்சத்திரங்களைப் போலவும் கடற்கரை மணலைப் போலவும் பெருக பண்ணினார். இது கர்த்தருடைய ஒரு ஆசீர்வாதம். சந்ததிகள் கிடைப்பது கர்த்தருடைய ஆசீர்வாதம். அந்த சந்ததிகள் ஆசீர்வாதமாக இருப்பது கர்த்தருடைய ஒரு பெரிய ஸ்லாக்கியம். என்னை கவனிக்கிற அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, உங்களுக்கு கர்த்தர் சந்ததிகளை கொடுத்திருக்கிறார்னா அந்த சந்ததிகள் ஆசீர்வாதமாக இருப்பதற்கு நாம் ஆபிரகாமை போல தேவனை சேவிக்க வேண்டும். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். 2வது ஆபிரகாமுக்கு தேவன் கொடுத்த ஆசீர்வாதம் என்ன? வாசித்து பாருங்கள். 13ஆம் அதிகாரத்திலே 2வது வசனத்தை வாசிக்கும்போது 1-2 வசனங்களை இப்பொழுது நம்ம வாசிக்க கேட்கலாம். ஆபிராமும் அவன் மனைவியும் அவனுக்கு உண்டான யாவும் அவனுடனே லோத்தும் எகிப்தை விட்டு தென் திசையில் வந்தார்கள். ஆபிராம் மிருக ஜீவன்களும் வெள்ளியும் பொன்னுமான ஆஸ்திகளை உடைய சீமானாய் இருந்தார். 2வது ஆபிரகாமுக்கு கர்த்தர் கொடுத்த ஆசீர்வாதம், ஒன்று சந்ததிகளை பெருக பண்ணி அவன் ஆசீர்வதிச்சார், அது ஒரு பாக்கியம். 2வது அவனுக்கு ஆஸ்திகளை கொடுத்து ஆசீர்வதித்தார். உலக பிரகாரமாக இந்த பூமியில் வாழும்போது பூமிக்குரிய ஆசீர்வாதங்களை கர்த்தர் கொடுத்தார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நம்ம கர்த்தரை தேடும்போது இந்த 2 ஆசீர்வாதங்களும் தேவன் நமக்கு தர விரும்புகிறார். கர்ப்பப்பிறப்பை, சந்ததிகளை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். 2வது ஆஸ்திகளை கொடுத்து, ஐஸ்வர்யத்தை கொடுத்து, பூமியில் நமக்கு நல்ல பூமிக்குரிய நன்மைகளை தேவன் கொடுத்து நம்மளை ஆசீர்வதிக்கிறார். நல்ல ஆகாரத்தை கொடுக்கிறார், நல்ல தங்குவதற்கான வாய்ப்புகளை தேவன் தருகிறார், பூமிக்குரிய பலன்களை கர்த்தர் நமக்கு தருகிறார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆபிரகாமை கர்த்தர் சொல்கிறார், உனக்கு இருக்கிற எல்லாவற்றையும் விட்டு புறப்படுங்கிறார். 1ஆம் வசனத்தில் அப்படி தான் சொல்லப்பட்டிருக்கு. கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, நீ உன் தேசத்தையும் இனத்தையும் உன் தகப்பன் வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போக அப்படிங்கிறார். அப்போ ஆபிரகாமை தேவன் அழைத்த போது தேவனுடைய அழைப்புக்கு அப்படியே கீழ்ப்படிஞ்சு அவன் புறப்பட்டு வந்தான். அவனை சொந்த பந்த இனங்கள் எல்லாத்தையும் விட்டான், கல்தையருடைய தேசத்தை விட்டு அவன் புறப்பட்டு வந்தான். அந்த ஆபிரகாமை கர்த்தர் இன்றைக்கு மேன்மைப்படுத்துகிறாரு.
அவன் எதையெல்லாம் விட்டு இழந்து வந்தானோ அதையெல்லாம் பல மடங்கு திருப்பி கொடுக்கிறார். என்னை கவனிக்கிற அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய தேவன் ஆசீர்வதிக்கிற தேவன். அவரை தேடுகிற பிள்ளைகள் எதையெல்லாம் அவருடைய நாம நிமித்தம் இழந்து வந்தார்களோ அதையெல்லாம் அவர்களுக்கு திருப்பி கொடுத்து பல மடங்கு அவர்களை ஆசீர்வதித்து உயர்த்துகிறவர் நம்முடைய ஆண்டவராகிய தேவன். ஆபிரகாம் கர்த்தராலே ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு மனுஷன். இன்னும் ஆபிரகாமுக்கு தேவன் கொடுத்த ஆசீர்வாதங்களை குறித்து வேதத்தில் இன்னும் நிறைய காரியங்கள் இருக்கிறது. அதையெல்லாம் இந்த 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 குறுகின நேரத்தில் நான் சொல்லி முடிக்க முடியாது. அவ்வளோ பெரிய ஒரு ஆசீர்வாதங்களை ஆபிரகாமுக்கு தேவன் கட்டளையிட்டார். இன்றைக்கு வரைக்கும் ஆபிரகாமுடைய சந்ததி இந்த பூமியில் நிலைத்திருக்கிறது. ஒரு தலைமுறைக்கு அப்புறம் அடுத்த தலைமுறையிலேயே ஒரு சந்ததி, ஒரு இனம் இருப்பதாக கூட இன்றைக்கு பார்க்க முடியாத ஒரு காலத்தில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். ஆனால் ஆபிரகாமுடைய காலத்தில் ஆபிரகாமுடைய ஆசீர்வாதம் என்ன? சந்ததி சந்ததியாக இன்றை வரைக்கும் பூமியிலே பல ஆயிரம் ஆண்டுகளாக ஆபிரகாமின் சந்ததி இன்றைக்கும் ஆசீர்வாதமாகவே, அந்த யூத மக்கள் இன்றைக்கும் ஆசீர்வாதமாகவே இருந்து வருகிறார்கள். காரணம், ஒரு ஆபிரகாம் அவனை அழைத்து அவனை ஆசீர்வதித்து அவனை பெருக பண்ணினேன் அப்படின்னு சொன்னார். அவன் தனிமையாக இருக்கும்போது, ஒருவனாக இருக்கும்போது அவனை அழைச்சார். என்னை கவனிக்கிற அருமையானவர்களே, இன்றைக்கு நீங்களும் நானும் தேவனுடைய சத்தத்துக்கு கீழ்ப்படிஞ்சு ஆபிரகாமை கர்த்தர் அழைச்ச உடனே அந்த அழைப்பை கேட்டு அவன் தேவனுக்கு பின்னால் தேவனை சேவிக்க, தேவனை நேசிக்க, தேவனை பின்பற்ற அவன் தீர்மானம் எடுத்து புறப்பட்டதுனால அவனை ஆசீர்வதித்தார். இன்றைக்கும் இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களை பார்த்து கர்த்தர் உங்களை இன்றைக்கும் அழைக்கிறார். என் மகனே, என் மகளே, நீ என்னை தேடி வா, நீ என்னை விசுவாசி, நீ என்னை ஏற்றுக்கொள், நீ என்னுடைய வழியில் நடப்பாய் என்றால், நீ எனக்கு கீழ்ப்படிவாய் என்றால் நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று இன்றைக்கும் கர்த்தர் இந்த அழைப்பை கொடுத்து கொண்டிருக்கிறார். இன்றைக்கும் ஆபிரகாமை போல எத்தனையோ மனிதர்கள் ஆண்டவருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படுகிறது நிமித்தம், ஆண்டவரை பின்பற்றுகிறது நிமித்தம், அவருடைய வார்த்தைக்கு செவி கொடுத்து அவருடைய வழியிலே நடக்கும்படியாக யாரெல்லாம் இன்றைக்கு தீர்மானம் பண்ணி ஆண்டவரை பின்பற்றி வருகிறார்களோ அப்படிப்பட்ட மனிதர்களை கர்த்தர் இன்றைக்கும் ஆசீர்வதித்து கொண்டிருக்கிறார். இந்த சத்தத்தை கேட்கிற உங்கள் வாழ்க்கையில் ஒரு ஆசீர்வாதம் இல்லையே? நான் இன்றைக்கு ஆசீர்வாதம் இல்லாமல் இருக்கிறேன், என் குடும்பம் சாபமாக இருக்கிறது, நான் இன்னும் பலவிதமான பிரச்சனைகளில் இருக்கிறேன், போராட்டங்களில் இருக்கிறேன், என் வாழ்க்கையில் நிம்மதி இல்லை, என் வாழ்க்கையில் சமாதானம் இல்லை, எல்லா சாப கேடுகள் என் வாழ்க்கையில் இருக்கிறது என்று சொல்லி ஏங்கி கலங்கி கண்ணீரோடு கூட இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற நீங்கள் தவித்து கொண்டிருக்கிறீர்கள் என்று சொன்னால் நான் உங்களுக்கு இன்றைக்கு சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். ஆபிரகாமை கர்த்தர் அழைத்த போது அவன் அழைப்புக்கு கீழ்ப்படிந்து புறப்பட்டு வந்ததினால கர்த்தர் அந்த ஆபிரகாமை ஆசீர்வதித்தார். ஆபிரகாம் ஆசீர்வதிக்கப்படுவதற்கு என்னென்ன காரணங்கள்? வேதத்திலிருந்து வேகமாக ஒரு 5 காரியத்தை சுருக்கமாய் சொல்லி நான் உங்களுக்காக ஜெபிக்க விரும்புகிறேன். நெகேமியாவின் புஸ்தகத்திலே நம்ம வாசிக்கும்போது 9ஆம் அதிகாரம் அதனுடைய 8வது வசனத்தை நீங்கள் வாசித்து பாருங்கள். அங்கே ஆபிரகாம் அவன் ஆசீர்வதிக்கப்படுவதற்கு என்ன காரணம் என்பதை வேதம் சொல்லுகிறது. அந்த வசனத்தை இப்பொழுது வாசிக்க கேட்போம். அவன் இருதயத்தை உமக்கு முன்பாக உண்மையுள்ளதாக கண்டு, அவன் இருதயத்தை உமக்கு முன்பாக உண்மையுள்ளதாக கண்டு, கானானியர், ஏத்தியர், எமோரியர், பெரிசியர், எபூசியர், கிர்காசியருடைய தேசத்தை அவன் சந்ததிக்கு கொடுக்கும்படி. பார்த்தீங்களா, இங்கு ஆபிரகாமை ஆண்டவர் ஆசீர்வதிப்பதற்கு காரணம் என்ன என்பதற்கு அழகான ஒரு வசனம் அங்கே சொல்லப்படுகிறது. அவன் இருதயத்தை உமக்கு முன்பாக உண்மையுள்ளதாக கண்டு. என்னை கவனிக்கிற அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு ஒரு மனிதன் ஆபிரகாமை போல் ஆசீர்வதிக்கப்பட விரும்பினால் அவன் செய்ய வேண்டிய காரியம் என்ன? அவன் இருதயம் தேவனுக்கு முன்பாக உண்மையுள்ளதாக இருக்க வேண்டும். ரோமருக்கு எழுதின நிருபம் 4ஆம் அதிகாரம் 18 22 வரை உள்ள வேதவசனங்களை நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா, ஆபிரகாம் விசுவாசத்தில் வல்லவனாக இருந்தான், எனவே ஆபிரகாமை கர்த்தர் ஆசீர்வதித்து பெருக பண்ணினார். அந்த வேத பகுதியை நீங்கள் நேரம் எடுத்து படித்து பாருங்கள். ஆபிரகாமுக்கு சந்ததி இப்பொழுது இல்லை, ஆனால் தேவன் அவனை அழைத்திருக்கிறார். அழைப்பின் சத்தத்தை கேட்டு புறப்பட்டு வந்துட்டான். ஆனால் புறப்பட்டு வந்த ஆபிரகாம் 25 ஆண்டுகளாக தேவனை சேவித்து பின்பற்றி வந்து கொண்டே இருக்கிறான். சந்ததி இல்லை.
ஆபிரகாமின் சரீரம் செத்து போனது, சாராளுடைய சரீரமும் கர்ப்பமும் செத்து போனது. 2 பேருக்கும் குழந்தை பிறப்பதற்கு எந்த ஒரு சாத்தியக்கூறுகளும் சரீரப்பிரகாரமாக இல்லை. சாராளுடைய கர்ப்பம் செத்த நிலையில், ஆபிரகாமுடைய சரீரம் செத்து போன நிலையில், குழந்தை பெறுவதற்கான எந்த ஒரு வாய்ப்பும் இல்லாத நேரத்தில் ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான். ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான். அந்த தேவன் மேல் கொண்டிருந்த அந்த விசுவாசம் அவனுக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை அவனுக்கு கொடுத்தது. வேதம் என்னதெல்லாம் சொல்லுகிறது ஆபிரகாமுடைய விசுவாசத்தை குறித்து? 19 வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கு, அவன் விசுவாசத்தில் பலவீனமாக இருக்கவில்லை. இன்னும் தன் சரீரம் செத்து போனதையும் சாராளுடைய கர்ப்பம் செத்து போனதையும் எண்ணாதிருந்தான். வாக்கு தத்தத்தை குறித்து அவன் அவிசுவாசமாய் சந்தேகப்படவில்லை. இப்படியாக சொல்லிக்கொண்டே வேதம் சொல்லிக்கொண்டே போகிறது அவனை குறித்து. வாக்கு தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராயிருக்கிறார் என்று முழு நிச்சயமாய் நம்பி தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்தில் வல்லவனானான். என்னை கவனிக்கிற அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவராகிய தேவன் நம்மை ஆசீர்வதிக்கும்படியாக அழைத்திருக்கிறார். நீங்கள் அந்த அழைப்பை கேட்டு ஆண்டவரை பின்பற்றி கொண்டிருக்கிறீர்கள் என்று சொன்னால், அந்த அழைப்பின்படியான ஒரு ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்வதற்கு நமக்கு இன்றைக்கு அவசியமாக இருக்க வேண்டியது என்னவென்றால், தேவன் மேல் உள்ள ஒரு விசுவாசம். என் தேவன் எனக்கு எல்லாவற்றையும் தர வல்லவராய் இருக்கிறார். அவர் சொன்னதை என் வாழ்க்கையில் நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார். சூழ்நிலைகளை பார்க்கும்போது இது நடப்பதற்கு சாத்தியக்கூறு இல்லை. சரீரத்தை நினைத்து பார்த்தால் இதை செய்வதற்கு எனக்கு பலனில்லை. உங்களுடைய பின்னணியத்தை பார்த்தால் ஒரு இப்படிப்பட்ட தேவன் சொன்ன பிரகாரமான ஒரு ஆசீர்வாதத்தை சுதந்திரிப்பதற்கு எந்த ஒரு வாய்ப்பும் இல்லை. அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே நீங்கள் இருக்கும் பொழுது நானும் நீங்களும் செய்ய வேண்டியது என்ன? 21 வசனம் சொல்லுகிறது, வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராயிருக்கிறார் என்று முழு நிச்சயமாய் நம்பி தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்தில் வல்லவனானான் என்று சொன்னது போல உங்கள் வாழ்க்கையிலே தேவன் சொன்னதை செய்வார் என்கிற அந்த விசுவாசம் உங்களுக்குள் ஆழமாக இருக்கும் என்றால், ஆண்டவராகிய தேவன் உங்கள் வாழ்க்கையிலே ஆபிரகாமை போல அழைத்த தேவன் ஆசீர்வதித்து நிச்சயமாக பெருக பண்ணுவார். ஆபிரகாமை நாம் கவனித்து பார்க்கும் பொழுது அவரிடத்தில் அதைத்தான் கற்றுக்கொள்ளுகிறோம். ஆதியாகம புஸ்தகம் 22ஆம் அதிகாரம் 18வது வசனத்தை வாசிக்கும் போது அங்கே ஆபிரகாமினிடத்தில் கண்ட 3வது ஒரு காரியம் நாம் கற்றுக்கொள்ள வேண்டியதும் பின்பற்ற வேண்டியதும் அதன் மூலம் நாம் ஆசீர்வதிக்கப்பட வேண்டியதுமான காரியம், 3வது காரியம் 22:18 வாசிக்க கேட்கலாம். நீ என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்தபடியினால் சந்ததிக்குள் பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும். அருமையாக வசனத்தை நீங்கள் கவனித்து பாருங்கள். ஆண்டவர் சொல்லுகிறார், நீ என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்தபடியினால் பூமியில் உள்ள சகல வம்சங்களுக்குள்ளையும் சகல ஜாதிகளுக்குள்ளையும் ஆண்டவர் என்ன செய்வாராம்? உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று வாக்கு பண்ணுகிறார். என்னை கவனித்து கொண்டிருக்கிற அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாட்களிலேயும் கூட தேவனுடைய ஆசீர்வாதத்தை நாம் சுதந்திரித்துக் கொள்வதற்கு கர்த்தர் சொல்லக்கூடிய அருமையான ஒரு வார்த்தையை இங்கே நம்ம பார்க்கிறோம். ஆபிரகாமுக்குள்ளே இருந்த 3வது காரியம் என்ன தெரியுமா? அவன் கீழ்ப்படிந்தான். அதான் அந்த வசனத்தினுடைய ரொம்ப முக்கியம். நீ என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்தபடியினால், அதான் அங்கே ஆண்டவர் உயர்த்தி சொல்கிற ஒரு வார்த்தை. உன் சந்ததிக்குள் பூமியில் சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும். முதலாவது சொன்னார் உன் சந்ததி ஆசீர்வதிக்கப்படும். 2வது சொன்னார் உன் சந்ததிக்குள் பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கும். ஆபிரகாமின் மூலம் பூமியில் உள்ள எல்லா இன மக்களுக்கும் ஒரு ஆசீர்வாதத்தை கர்த்தர் வாக்கு பண்ணார். காரணம் என்ன? அந்த ஆபிரகாமுக்கு ஒரு கீழ்ப்படிதல் இருந்தது. ஆபிரகாம் தன்னுடைய கீழ்ப்படிதலை எப்படியெல்லாம் வெளிப்படுத்தினார் தெரியுமா? ஆதியாகம புஸ்தகத்திலே 12ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும்போது 1வது வசனம் சொல்லுகிறது, கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, உன் தேசத்தை இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்திற்கு போ என்று ஆண்டவர் சொல்கிறார். அப்படியே ஆபிரகாம் புறப்பட்டு போனான். 4வது வசனம் சொல்லுகிறது, கர்த்தர் ஆபிரகாமுக்கு சொன்னபடியே அவன் புறப்பட்டு போனான். அதான் முக்கியம். அப்போ சொன்னபடியே புறப்பட்டு போனான். இங்கே சொல்கிறாரு, நீ என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்தபடியினால். தேவன் நமக்கு என்ன சொல்கிறாரோ அதை அப்படியே கீழ்ப்படிஞ்சா ஆபிரகாமை போல ஆசீர்வதிக்கப்பட முடியும். நம்ம ஆண்டவருடைய சொல்லுக்கு கீழ்ப்படுகிறோமா? கர்த்தர் ஒன்று சொல்கிறாரு, இன்றைக்கி நம்ம ஒன்று செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம்.
நம்முடைய மன விருப்பத்தின்படி நிறைய விஷயங்களை செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். ஆனால் கர்த்தர் நம்மகிட்ட பேசுகிறார், மகளே இது வேண்டாம், மகனே இது வேண்டாம், மகனே நீ இதை செய், மகளே இதை செய் என்று சொல்லி தேவன் நம்மோடு பேசும்போது சில நேரங்களில் அந்த தேவனுடைய சத்தத்துக்கு செவி கொடுக்காமல் போகிறதுனால தேவனுடைய நிறைய ஆசீர்வாதங்களை இன்றைக்கு இழந்து போகிறோம். ஆபிரகாமுக்கு தேவன் ஒரு ஆண் குழந்தையை கொடுத்தாரு. அந்த மகன் வளர்ந்து நல்ல ஒரு குறிப்பிட்ட வயதுக்குள்ளே வந்துட்டான். ஆண்டவர் திடீரென்று ஒரு நாள் அந்த மகனை கொண்டு போய் மோரியா மலையில் பலி செலுத்துன்னு சொன்னார். ஆபிரகாம் ஒன்றுக்கும் தயங்காமல் தன்னுடைய மகனை கொண்டு போய் மோரியா மலையில் கொண்டு போய் பலி செலுத்த கொண்டு போனான். அவனை பலி செலுத்துவதற்காக அவன் கத்தியை எடுத்து அவன் மேலே பட்டயத்தை கொண்டு அவனை பலி செலுத்த நினைத்த போது கர்த்தர் பேசினார், நீ உன் பிள்ளையாண்டான் மேல் கையை போடாதே என்று சொல்லி ஆபிரகாமோடு தேவன் பேசினார். நீ எனக்கு கீழ்ப்படிந்திருக்கிறாய், என் சொல்லுக்கு அப்படியே நீங்கள் கீழ்ப்படிந்து விட்டாய், எனவே நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், உன் சந்ததிகளை பெருக பண்ணுவேன், உன் சந்ததியார் தங்கள் சத்துருக்கள் வாசல்களை மிதிப்பார்கள், உன் சந்ததிக்குள் பூமியில் சகல ஜாதிகள் ஆசீர்வதிக்கப்படும்னு சொல்லி ஆசீர்வாதத்தை கர்த்தர் இன்னுமாய் பெருக பண்ணுகிறார். தேவனுக்கு கீழ்ப்படுகிற மனுஷன் இன்றைக்கி நீங்கள் தேவனுக்கு கீழ்ப்படிஞ்சு பாருங்க. கர்த்தர் உங்கள்கிட்ட பேசும்போது மறுக்காதீங்க. எத்தனை முறை ஆண்டவர் அதை சொல்லியிருக்கிறார், எத்தனை முறை எச்சரிச்சிருக்கிறார், எத்தனை முறை ஆலோசனை கொடுத்துருக்கிறார், எத்தனை முறை வேண்டாம் என்று சில விஷயங்களை விளக்குனார். ஆனால் நாம் மறுபடியும் துணிகரம் கொண்டு தேவனுக்கு கீழ்ப்படியாமல் போகிறதுனால ஆசீர்வாதத்தை இழந்து போகிறோம். ஆபிரகாமை உற்று கவனித்தால் அவன் இருதயம் தேவனுக்கு முன்பாக உண்மையுள்ளதாக இருந்தது. அவன் ஒரு விசுவாசமுள்ள மனுஷனாக இருந்தான். அவன் தேவனுக்கு கீழ்ப்படிந்தவனாக இருந்தான். 4வதாக வாசிக்கும் போதே ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் 41ஆம் அதிகாரம் 8வது வசனத்தில் நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா அவன் தேவனுக்கு சிநேகிதனாக இருந்தான். தேவனுக்கு சிநேகிதனாக இருந்தான். இந்த நாட்களையும் கூட தேவனோடு கூட ஒரு நல்ல நெருக்கமான ஒரு சிநேகிதன் என்கிற விதத்திலான ஒரு நல்ல நெருக்க உறவு ஆபிரகாமுக்கும் தேவனுக்கும் இடையில் இருந்தது. என்னை கவனித்து கொண்டிருக்கிற அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவதற்கு தேவனோடு கூட ஒரு நெருக்கமான உறவு உங்களுக்கு தேவை. சும்மா ஏதோ ஒரு பேருக்காக கிறிஸ்தவனாய் வாழ்ந்து கொண்டு ஒரு பேருக்காக ஆலயத்துக்கு போய்கொண்டு இருக்கிற வாழ்க்கை அல்ல. ஒவ்வொரு நாளும் தேவனோடு கூட பேசுகிறவர்கள், ஒவ்வொரு நாளும் தேவனோடு கூட சஞ்சரிக்கிறவர்கள், ஒவ்வொரு நாளும் தேவனுடைய குரலை கேட்கிறவர்கள், ஒவ்வொரு நாளும் தேவனுடைய வார்த்தைக்கு செவி கொடுத்து தேவனுக்கு பயந்து நடக்கக்கூடிய ஒரு சிநேகிதன் என்கிற ஒரு உறவு ஆபிரகாமுக்கு இருந்தது. அதனால தான் அவன் ஆசீர்வதிக்கப்பட்டான். இன்னும் கடைசியாக ஒரே ஒரு வார்த்தை சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். 14ஆம் அதிகாரம் 22வது வசனத்தை வாசிக்கலாம். அதற்கு ஆபிராம் சோதோமின் ராஜாவை பார்த்து ஆபிராமை ஐஸ்வர்யவான் ஆக்கினேன் என்று நீர் சொல்லாதபடிக்கு நான் ஒரு சரட்டை ஆகிலும் பாதரட்சியின் வாரை ஆகிலும் உமக்கு உண்டானவைகளில் யாதொன்றை ஆகிலும் எடுத்துக்கொள்ளேன் என்று வானத்தையும் பூமியையும் உடையவராகிய உன்னதமான தேவனாகிய கர்த்தருக்கு நேராக என் கையை உயர்த்துகிறேன். பாருங்கள், ஆபிரகாம் 5வதாக தேவனை மாத்திரம் சார்ந்திருந்தார். இங்கே தெரியும், லோத்துவை பிடிச்சிட்டு போயிட்டாங்க. லோத்துவனுடைய எல்லாவற்றையும் தேசத்தில் உள்ள எல்லாத்தையும் கொள்ளையடித்து கொண்டு போயிட்டாங்க. ஆபிரகாம் லோத்துவை காப்பாற்றுறதுக்கு போகிறாரு. ஆபிரகாமோடு கூட இருந்த 318 பேரையும் அழைத்து கொண்டு ஆபிரகாம் புறப்பட்டு போய் லோத்துவையும் அவனுடைய குடும்பத்தாரையும் அவனுக்கு இருந்த எல்லாவற்றையும் அந்த சோதேம் பட்டணத்தில் சோதேமில் இருந்து அத்தனை பேரையும் சோதேம் மக்களை எல்லாத்தையும் எதிரிகள் வந்து பிடித்து கொண்டு போயிட்டாங்க. ஆபிரகாம் லோத்துவுக்காகவும் குடும்பத்துக்காகவும் போய் 318 பேரை அழைத்து கொண்டு போய் யுத்தம் பண்ணி எல்லாவற்றையும் திருப்பி கொண்டு வருகிறான். கொண்டு வந்தவொடனே அந்த சோதேமின் ராஜா வந்து ஆபிரகாமுக்கிட்ட ஏற்று வரார். ஏற்று வந்து அவர் சொல்கிறார், என்ன சொல்கிறாருன்னா, ஆபிரகாமை பார்த்து சொல்கிறாரு, இந்த முந்தின வசனத்தில் சோதேமின் ராஜா ஆபிரகாமை நோக்கி, ஜனங்களை எனக்கு தாரும், பொருட்களை நீர் எடுத்துக்கொள்ளும். யுத்தம் பண்ணிட்டு திரும்பி வருகிற ஆபிரகாம் பிடிச்சிட்டு போன எல்லாவற்றையும் திருப்பி கொண்டு வரார். கொண்டு வரும்போது சோதேம் ராஜா சொல்கிறாரு, ஜனங்களை மட்டும் எனக்கு கொடும், பொருளை எல்லாம் நீர் வைத்துக்கொள்ளும் அப்படிங்கிறார். உடனே ஆபிரகாம் சொல்கிறாரு, நான் இந்த பொருள் எதுவுமே எனக்கு தேவையில்லை, ஆபிரகாமை ஐஸ்வர்யவானாக்கினேன் என்று நீ சொல்லாதபடிக்கு
ஒரு சரட்டை ஆகிலும் பாதரட்சியின் வாரை ஆகிலும் உமக்கு உண்டானவளை யாதொன்றை ஆகிலும் எடுத்துக்கொள்ளேன் அப்படின்னு சொல்லி வானத்தையும் பூமியும் உடையவராகிய உன்னதமான தேவனுக்கு நேராக என் கைகளை உயர்த்துகிறேன்னு சொல்கிறார். பார்த்தீங்களா, தன்னுடைய உயர்வில் ஆண்டவரை மாத்திரம் சார்ந்திருந்தான். உங்களை உயர்த்துவதற்கு நீங்கள் யாரை சார்ந்திருக்கிறீங்க? மனுஷனை சார்ந்திருக்கீங்களா? அவங்க கொடுப்பாங்க, இவங்க கொடுப்பாங்க, அவங்க தருவாங்க, அவங்களால எனக்கு மேன்மை வரும். யாராலும் உங்களுக்கு மேன்மை வராது. இந்த நாட்களிலே ஆபிரகாமிடத்திலிருந்து நம்ம கற்றுக்கொள்ளுகிற ஒரு உண்மை, தேவனை சார்ந்து கொள்ள வேண்டும். கர்த்தரை சார்ந்து நின்று பாருங்க. அவரை விசுவாசிக்கிற உங்களை அவர் நிச்சயமாக உயர்த்துவார், ஐஸ்வர்யவானாக்குவார், ஆசீர்வதிப்பார், மேன்மைப்படுத்துவார், பூமிக்குரிய பலனை தருவார், கர்ப்பத்துக்குரிய பலனை தருவார், ஆவிக்குரிய மேன்மைகளை தருவார், விலையேறப்பட்ட ரட்சிப்பை தருவார், நித்திய வாழ்வை தருவார். அவர் எல்லாம் தர வல்லவராக இருக்கிறார். அவரை மாத்திரம் இந்த நாட்களில் சார்ந்து நிற்க கற்றுக்கொள்ளுவோம். என்னை கவனித்து கொண்டிருக்கிற அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, நான் உங்களுக்காக ஜெபிக்க விரும்புகிறேன். இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்கள் உள்ளத்திலே இன்றைக்கு ஆபிரகாமை போல ஆசீர்வதிக்கப்பட அவருடைய அழைப்புக்கு கீழ்ப்படிந்து நீங்கள் வந்து விடுங்க. ஆபிரகாமை அழைச்ச உடனே எப்படி கீழ்ப்படிஞ்சு வந்தார்? நீங்கள் என்ன பின்னணியத்தில் இருந்தாலும், நீங்கள் என்ன சூழ்நிலையில் இருந்தாலும், எவ்வளோ பயங்கரமான பாவத்தில் இருந்தாலும், எவ்வளோ பெரிய அசுத்த வழியில் இருந்தாலும், இன்றைக்கி இயேசு உங்களை அழைக்கிறாரு. அவருடைய அழைப்புக்கு செவி கொடுத்து இன்றைக்கி வந்தீங்கன்னா உங்களை ஆசீர்வதித்து உங்களை பெருக பண்ணுவார். உங்கள் இருதயத்தின் உண்மையை பார்க்குறாரு. உங்கள் விசுவாசம், நீங்கள் தேவனுக்கு கீழ்ப்படிதல், தேவனோடு கூட நெருக்கமான உறவுடைய ஒரு சிநேகித உறவு, தேவனை மாத்திரம் சார்ந்திருக்கிற ஒரு வாழ்க்கை உங்களுக்கு இருக்குமானால் நிச்சயமாக ஆபிரகாமை ஆசீர்வதித்த தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். நான் உங்களுக்கு ஜெபிக்க விரும்புகிறேன். இரக்கமுள்ள நல்ல பிதாவே, இந்த நல்ல வேலைக்காக நன்றி. இந்த அருமையான நேரத்தில் இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் என் தேவனே உம்முடைய இரக்கத்தை கட்டளையிடுவீராக. உம்முடைய பிரசன்னம் உம்முடைய பிள்ளைகளை மூடுவதாக. உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரை நீ சந்திப்பீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே யாரெல்லாம் இந்த அழைப்புக்கு செவி கொடுத்து நான் ஆண்டவரை விசுவாசிக்கிறேன், என் வாழ்க்கை ஆண்டவருக்கு கொடுக்கிறேன் என்று இப்பொழுது இந்த செய்தியை நேரலை மூலமாக, தொலைக்காட்சியின் மூலமாக பார்த்து கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்காய் ஜெபிக்கிறேன். கர்த்தருடைய நாமத்தினாலே இன்றைக்கு அவங்க வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்படுவதற்கு ஒரு கீழ்ப்படுகிற இருதயத்தை கொடும், ஒரு விசுவாசமுள்ள இருதயத்தை கொடும் ஆண்டவரே, ஒரு உண்மையுள்ள இருதயத்தை கொடும், தேவனோடு கூட நெருக்கமான ஒரு சிநேகித உறவை கொடும் ஆண்டவரே. தேவனை மாத்திரம் சார்ந்து நிற்கிற ஒரு வாழ்க்கையை கொடுத்து உங்கள் பிள்ளைகளை அழைத்து ஆண்டவரை ஆசீர்வதித்து பெருக பண்ண வேண்டும் என்று ஜெபிக்கிறேன். அல்லேலூயா. பாவத்தின் வழியில் வாழ்ந்து கொண்டிருக்கிறவங்க தேவன் பக்கமாய் திருப்பப்படுவார்களாக. ஆண்டவரை விட்டு தூரமாய் போனவர்கள் திரும்பி மனம் திரும்பி மறுபடியும் பின்மாற்ற வழியை விட்டு வருவார்களாக. அல்லேலூயா. கர்த்தருடைய வல்லமை, கர்த்தருடைய கிரியை ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் கடந்து வரட்டும் என்று ஜெபிக்கிறேன். கர்த்தர் அப்படி செய்கிறதற்காக நன்றி. ஆசீர்வதித்தருளும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த செய்தியின் மூலமாய் கர்த்தர் உங்களோடு கூட பேசியிருப்பார் என்று விசுவாசிக்கிறேன். தொடர்ந்து மற்றொரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரைக்கும் ஆண்டவருடைய கிருபை உங்களோடு இருப்பதாக. ஆமேன், ஆமேன். அன்பானவர்களே, கர்த்தருடைய வேதம் குறைவற்றதும் ஆத்துமாவை உயிர்ப்பிக்கிறதுமாய் இருக்கிறது என்று நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். இன்றைக்கு நீங்கள் பார்த்த சத்தியமும் உங்கள் ஆவி, ஆத்துமா, சரீரத்தை நிச்சயமாக உயிர்ப்பிக்கும் என்பதில் எவ்வளவேனும் சந்தேகம் இல்லை. மீண்டும் அடுத்த வார நிகழ்ச்சிக்காக ஜெபத்துடனும் எதிர்பார்ப்புடனும் காத்திருப்போம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். Our address: Revival Christian Assembly Ministries, 17/3, Grainagar 2nd Street East, Chuchiguri. Contact 944 277 8986.